இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டில் இரண்டாவது குரங்கம்மை நோய் தொற்று சம்பவம் பதிவு. நாட்டில் இரண்டாவது குரங்கம்மை நோய் தொற்று சம்பவம் பதிவாகி உள்ளதாக சுகாதார அமைச்சு நேற்று தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தை தொடர்ந்து நாட்டில் இதுவரை 2 குரங்கம்மை நோய் தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு 34 வயதுடைய மலேசிய ஆடவர் கடந்த 21 நாட்களில் வெளிநாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே தற்போது அவ்வாடவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் அவரின் உடல்நிலை சீராக இருப்பதை சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியது. வழக்கு விசாரணையை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றும் முகுதனின் விண்ணப்பத்திற்கு அனுமதி. கிளந்தான் குவாமுசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தின் கீழ் உள்ள தம் மீதான வழக்கு விசாரணையை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகுதன் யாசின் செய்த விண்ணப்பத்திற்கு நேற்று கோத்தபாரு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அண்மையில் நெகிரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் பிரச்சாரத்தின் போது அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக அவர் மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிபதி இடத்து அஷ்மி அப்துல்லா முன்னிலையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. 1948 ஆண்டு நிந்தனை சட்டத்தின் சில விதிகளில் அரசியலமைப்பு பிரச்சினைகள் உட்பட கடுமையான சட்ட சிக்கல்கள் மற்றும் வழக்கத்திற்கு மாறான சிரமங்கள் ஆகிய காரணங்களை தங்கள் தரப்பு முன்வைத்ததாக முகுதின் தரப்பு வழக்கறிஞர் அமீர் ஹம்சா அஷ்ரத் கூறினார். குவாமுசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முகுதின் எதிர்கொண்ட வழக்கு விசாரணையை கோத்தபாரு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு முகுதரின் வழக்கறிஞர் குழு கடந்த 4ஆம் தேதி விண்ணப்பித்திருந்தது. மனிதவள அமைச்சின் கண்காணிப்பில் வேலை தேடும் சுமார் 2600 பேர் வருகை புரிந்தனர். மடானி அரசாங்கத்தின் ஈராண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கடந்த 22 முதல் 24ஆம் தேதி வரை கோலாலம்பூரில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் துறைகளின் முகப்பிற்கு வேலை தேடும் சுமார் 2600 பேர் வருகை புரிந்தனர். அந்த எண்ணிக்கையில் 1800 பேர் நேர்காணலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேளையில் 450 பேர் வெற்றிகரமாக 2000 முதல் 4000 ரிங்கெட் வரையிலான வருமானத்தை உட்படுத்திய வேலை வாய்ப்புகளை நேரடியாக பெற்றதாக சம்பந்தப்பட்ட அமைச்சு தெரிவித்துள்ளது. மனிதவள அமைச்சின் முகப்பிற்கு 8800 பேர் வருகை புரிந்த வேளையில் அவர்களுக்கு அமைச்சின் திட்டங்கள் தொடர்பான ஆலோசனைகளும் தகவல்களும் வழங்கப்பட்டன. நாட்டின் ஆட்பலத்துறையை வலுப்படுத்த மனிதவள அமைச்சின் முயற்சிகள் மற்றும் திட்டங்களை விளம்பரப்படுத்த மக்கள், முதலாளிகள் மற்றும் ஊழியர்களை அணுகுவதற்காக ஒரு வியூக தளமாகவும் இக்கொண்டாட்டம் அமைந்திருந்தது. இந்நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்தமாக 3,43,294 பேர் கலந்து கொண்டனர். PPSMI திட்டத்தின் கீழ் வழங்கும் உதவித்தொகை டிசம்பர் 2ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான PPSMI எனப்படும் இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்ட மானிய விண்ணப்பம் டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி வரை திறக்கப்பட உள்ளது. பயனுள்ள நோக்கத்திற்காக மித்ராவின் நிதியை பெறுவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் அதற்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் கூறினார். 2025க்கு நாங்கள் திறக்கின்றோம். ஆக விண்ணப்பத்திற்காக அகப்பக்கம் டிசம்பர் 2ஆம் தேதி, அதாவது இந்த வருடம் திறந்து அடுத்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி வரை 1 மாதத்திற்கும் அதிகமான நாட்களுக்கு நாங்கள் அந்த அகப்பக்கத்தை திறந்திருப்போம். இதுதான் சரியான நேரம். அரசு நிறுவனங்கள், சமய குழுவை சார்ந்தவர்கள், இளைஞர்கள், பயிற்சி தேவைகள் அனைவரும் மித்ராவின் நிதிக்கு விண்ணப்பம் செய்து கொள்ள என்று கூறினார். அதே வேளையில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட இந்திய நோயாளிகளுக்கு சிகிச்சை வசதிகளை ஏற்படுத்தி தருவதை நோக்கமாக கொண்டு சிறுநீரக சுத்திகரிப்பு உதவித்தொகையையும், வசதி குறைந்த உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான உதவித்தொகையும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்நிதி இவ்வாண்டின் இறுதிக்குள் வழங்கப்படும் என்று பிரபாகரன் தெளிவுபடுத்தினார். உண்மையாக உதவி தேவைப்படுபவர்களை உறுதி செய்ய வறுமை கோட்டு வருமானம் துணை புரியும். சமூக நல உதவிக்கான விண்ணப்பங்களின் அளவுகோலாகவும் மதிப்பீடாகவும் அத்துறை பயன்படுத்தும் வறுமை கோட்டு வருமானம் மட்டும் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. மாறாக தகுதி உடையவர்களையும் உண்மையாக உதவி தேவைப்படுபவர்களையும் உறுதி செய்வதற்காக இதர சில அம்சங்களும் கவனத்தில் கொள்ளப்படும் என்று மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் நான்சி சுக்ரி தெரிவித்தார்.
இதர மதிப்பீட்டில் குடும்பத்தின் பராமரிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை, நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற அதிகம் கவனிப்பு தேவைப்படுபவர்கள், மனோவியல் ஆகிய குடும்பத்தின் முழுமையான சமூக ஆதரவு அம்சங்களையும் இது உட்படுத்தி உள்ளது என்று அவர் கூறினார். நேற்று மக்களவையில் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயிட் சாடிக் சயிட் அப்துல் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது டாக்டர் ஸ்ரீ நான்சி அவ்வாறு கூறினார். உண்மை நிலைமை மற்றும் விரிவான தகவல்களை கருத்தில் கொண்டே சமூக நல உதவிகளுக்கான விண்ணப்பங்கள் மதிப்பிடப்படுவதாக அவர் மேலும் கூறினார். 5 சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று அமைச்சரை சந்திக்க எண்ணம். பொது சேவை ஊதிய முறையின் புதிய உத்தரவுகள் குறித்த தங்களின் வருத்தம் தொடர்பில் கலந்துரையாட சுகாதாரத்துறையில் உள்ள 5 தொழிற்சங்கங்கள் அதன் அமைச்சர் டாக்டர் சுல்கிப்லி அகமதை இன்று சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தாதியர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்களின் தேவைகளை புரிந்து கொள்வதை நோக்கமாக கொண்டு தொழிற்சங்கங்களுடனான இக்கலந்துரையாடல் நடைபெறும் என்று டாக்டர் ஸ்ரீ சுல்கிப்லி கூறினார். நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறோம், அறிவுறுத்தல்கள் மற்றும் பலவற்றுடன் தொடர்புடையது என்பதை. எங்கள் பணியாளர்கள், குறிப்பாக தாடியர்களின் நலன், நல்வாழ்வு ஆகியவற்றை நாங்கள் உறுதி செய்த பிறகு அதை செய்வோம். அங்கு செல்வதற்கு இந்த விவகாரங்களில் சிலவற்றை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். நேற்று ஸ்லாங்கூரில் உள்ள தேசிய சுகாதார கழகத்தில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாரம்பரிய மற்றும் துணை மருத்துவத்தின் 10வது அனைத்துலக மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் டாக்டர் சுல்கிப்லி அவ்வாறு கூறினார். வரும் டிசம்பர் 1ஆம் தேதிக்குள் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்களின்படி தாதியர்களின் நலனும் வளமும் பாதுகாக்கப்படுவதை அமைச்சு உறுதி செய்யும் என்று அவர் குறிப்பிட்டார். துன்புறுத்தல் வழக்குகளில் ஈடுபட்டதால் 5 அதிகாரிகள் சேவையில் இருந்து நீக்கம். 3 துன்புறுத்தல் வழக்குகளில் ஈடுபட்டதால் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் இராணுவ பயிற்சி கழகத்தின் பயிற்சியில் உள்ள 5 அதிகாரிகள் சேவையில் இருந்து நீக்கப்பட்டனர். அதோடு சம்பந்தப்பட்ட செயலுக்காக இழப்பீடு வழங்கவும் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் காலிட் நோர்டின் தெரிவித்தார். ALK பரிந்துரையின்படி அடிப்படையில் இராணுவ மன்றத்தின் 623வது கூட்டத்தொடரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக காலிட் நோர்டின் தெரிவித்தார். அக்டோபர் 28ஆம் தேதி சலவை பெட்டியை பயன்படுத்தி புதிய மாணவருக்கு காயம் விளைவித்த மலேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் இராணுவ பயிற்சி அதிகாரி அமீருல் இஸ்கந்தார் நொராஸ் ஞானியை உட்படுத்தி முதல் குற்றம் பதிவானது. அடுத்ததாக அலிவ் அல் ஹக் ஸ்ரீஹான் அல்ஹமி துன்புறுத்தியதாக ஐசுட் இசுரின் முகமது ஆரிஃப், முகமது ஹிதாயாப், முகமது யுஸ்லான், முகமது இர்ஃபான், சைமி ஆகியோரை உட்படுத்திய 2வது குற்றச்சாட்டு பதிவானது. யோங்கியாங் ரூய் என்பவரை உடல் ரீதியாக துன்புறுத்தல் செய்ததாக அம்மார் முகமது ஹபீப் மீது தொடர்புடைய சம்பவம் 3ஆம் வழக்காகும் என்று காலிட் நோர்டின் குறிப்பிட்டார். இராணுவ கழகங்களில் எந்த ஒரு துன்புறுத்தல் சம்பவங்களோடு பாதுகாப்பு அமைச்சர் சமரசம் செய்து கொள்ளாது என்று துன்புறுத்தல் சம்பவங்கள் மீண்டும் நிகழ்வதை தடுக்கும் வழிமுறைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பேரிடர் அறிவிக்கை அனுப்பும் செயல்முறையை ஆய்வு செய்யும் இறுதி கட்டத்தில் MCMC. பேரிடர் அல்லது அவசர கால பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நேரடியாக பேரிடர் அறிவிக்கை அனுப்பும் செயல்முறையை மேற்கொள்வதற்கான தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையத்தின் ஆய்வு இறுதி கட்டத்தில் உள்ளது. தொலைத்தொடர்பு பயன்பாட்டாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை நடவடிக்கை வழங்கும் முறையை உருவாக்குவதற்கு தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனமான நட்மாவுடன் தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். ஒருவேளை இருந்தால் அது கூடுதல் தொடர்பு கருவியாக விளங்கும். மேலும் தற்காலிக நிவாரண மையம் குறித்த தகவல் இருந்தால் ஓரிடத்தில் உள்ள குழுவை சேர்ந்தவர்களுக்கு அனுப்பவும் இது துணை புரியும். இது ஒரு செயலி அல்ல, இது ஒரு எச்சரிக்கும் கருவி. அது குறுஞ்செய்தி அல்ல, ஆனால் அது சில நாடுகளில் உள்ளது போல ஜப்பானில் நில அதிர்வு ஏற்பட்டால் அப்பகுதியில் உள்ள அனைவருக்கும் தகவல் கிடைக்கும் என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்கள் கைபேசிகளில் அவசர எச்சரிக்கை அறிவிக்கையை பெறுவார்கள் என்று ஃபாமி தெரிவித்தார். நேற்று புத்ரஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற ஐடியா புத்ரஜயா விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு பேசினார்.